ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம தளபதி ஒரு வீடியோன்னு வெளியிட்டிருந்தாரு, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நான் இதுக்கு முன்னாடியே பார்த்தோன்னா தளபதி ஒரு வீடியோ தயவு செஞ்சு பேசி ஆகணும், இல்லை அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ தான் ரெடி பண்ணி ஆல்மோஸ்ட் அப்லோட் பண்ணி பார்த்தோன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜில் தான் இருந்துச்சு. பட் அதுக்குள்ளே தளபதி வீடியோ வந்துருச்சு, அதனால் பார்த்தோன்னா அதை நான் டெலீட் பண்ணிட்டேன். தளபதி பார்த்தோன்னா பேச வேண்டிய சுச்சுவேஷனில் கண்டிப்பாக பேசிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். நேற்றே பார்த்தோன்னா வீடியோ வர மாதிரி தான் நியூஸ் எல்லாம் வந்துச்சு. பட் தளபதி வீடியோ வெளியிடலை. சரி, இன்றைக்கி வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம நினச்ச மாதிரியே தளபதி வீடியோ வெளியிட்டார். இதில் நிறைய விஷயங்களை பேசியிருந்தார். அதில் பாதிக்கப்பட்ட நபர்கள் அவங்களோட ஃபேமிலிஸை பற்றி பார்த்தோன்னா தளபதி எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நம்மளால் உணர முடியுது. ஏன்னா இதில் யாருக்கு மிகப்பெரிய துயரம் இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக தளபதிக்கு தான் இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாருமே தளபதியோட ரசிகர்கள், தளபதி மேலே அன்பு வச்சுருந்தவங்க, அவரை பார்க்க வந்தவங்க தான் இறந்துட்டாங்க அப்படின்றது தெரியும். இது எல்லாத்தையும் விட அவருக்கு தான் பார்த்தோன்னா அதிகமான மன உளைச்சலை உண்டாக்கி இருக்கும். அதில் எந்த மாற்றம் இல்லை. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு இந்த 2 நாள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தளபதிக்கு தேவைப்பட்டிருக்கும். அதனால பார்த்தோன்னா இப்போ வெளியே ஓப்பனாக அதை பேசிட்டார். இன்னும் சேடாக தான் இருக்கார் அப்படின்றது நம்ம அந்த வீடியோ மூலமாக பார்க்க முடியுது. அவங்களுக்கு தளபதியோட அந்த ஆழ்ந்த இருந்த அனுதாபங்களை தெரிவிச்சிருந்தாரு. அதையும் நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா கூடிய விரைவில் அவங்கள மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேற்று தான் பார்த்தோன்னா தாவேக சைடு அவங்கள சந்திக்கிறதுக்காக பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் பார்த்தோன்னா கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருந்தோம். இன்னும் பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லப்படுது. கூடிய விரைவில் சந்திப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையும் இருக்குது. பொறுத்து பார்ப்போம். இந்த பிரச்சனை பார்த்தோன்னா கொஞ்சமாவது ஆரணும், அப்போ தான் பார்த்தோன்னா அது நடக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. பொறுத்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. அதுக்கப்புறமா தளபதி மிக முக்கியமான ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னா, சிஎம் அவர்களை பற்றி பேசியிருந்தார். சிஎம் அவர்கள் பழி வாங்குறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தார். அப்படி பழி வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்ன பழி வாங்கிக்கிங்க, என்னுடைய தொண்டர்களை தொடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது அவங்க ப்ராப்பராக பர்மிஷன் கேட்டு எந்த இடத்துல நடத்திக்கலான்னு சொன்னாங்களோ அந்த இடத்த தான் நாங்கள் பேசிட்டு போனோம். அதுதான் நடந்துச்சு. ஆனால் அதுக்கு பார்த்தோன்னா தாவேகா நிர்வாகிகளை கைது பண்ணியிருக்காங்க, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி சோசியல் மீடியாஸில் நிறைய நபர்களையும் பார்த்தோன்னா கைது பண்ணுறாங்க. இதெல்லாம் வேணாம், பழி வாங்குற நினைப்பு இருந்துச்சு அப்படின்னா என்ன வேணால் பண்ணிக்கிங்க, ஒன்று நான் வீட்டில் இருப்பேன் இல்லைனா ஆஃபீஸில் இருப்பேன் அப்படின்னு தளபதி பேசியிருந்தார். இது பழி வாங்கும் நோக்கம்னு எப்படி எடுத்துக்கலாம், தளபதி எப்படி அப்படி பார்த்தோன்னா சிஎம்ஐ பார்த்து சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சில கேள்விகளை நிறைய பேர் முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது தெரிஞ்ச உடனே கரூருக்கு பார்த்தோன்னா அமைச்சர்கள் அனுப்பி, மருத்துவர்களை அனுப்பி பார்த்தோன்னா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா அவரே நேராக விசிட் பண்ணி சில விஷயங்களெல்லாம் பேசியிருந்தார், சில விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுத்துருந்தாரு, நிவாரணம் கொடுத்தாரு. காலையிலேயே பார்த்தோன்னா போய் சந்திச்சு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத அங்கேயே பேசிட்டு வந்தார் ஸ்டாலின் அவர்கள். அவர் மேலே எப்படி தளபதி இப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. அதையே தான் நம்மளும் கேட்குறோம். இவ்வளோ சீக்கிரமாக பார்த்தோன்னா ரியாக்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதான் இந்த இடத்துல சந்தேகமாக வருது அப்படிங்கிறதே பொதுமக்கள் குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. நம்ம வைக்கல, பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம கேட்குறோம். ஏன்னா இப்போது ஸ்டாலின் அவர்கள் பண்ணிட்டு இருக்கிற ஒரு வேலை அப்படி. இப்போது கரூருக்கு எதிராக பார்த்தோன்னா அவதூறு செய்திகள் பரப்புனா கைது பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அவதூறு அப்படின்றதையும் தாண்டி உண்மை யாராவது பேசுனீங்க அப்படின்னா கைது செய்யப்படுவீங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இங்கே யாருமே பெரிய அளவில் அவதூறை பரப்பலை. அதாவது 40 பேர் இறந்துருக்காங்களா அப்படின்னு சொன்னால், இல்லை 40 பேரில் இறக்கல 30 பேர் தான் இறந்துருக்காங்கன்னு சொன்னால் அது ஒரு அவதூறு. இல்லை யாருமே இறக்கல, இது இது வேணும்னே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவதூறு. இதுதான் அவதூறு. ஆனால் அப்படி யாருமே பண்ணலையே. ஸ்பாட்டில் என்ன நடந்துச்சோ அதை பார்த்தோன்னா வீடியோஸ் மூலமாக நம்ம சோசியல் மீடியாஸில் பார்க்குறோம். இன்னும் பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கேருந்து அந்த சில விஷயங்களை சொல்கிறாங்க, அதை எடுத்து நம்ம சொல்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் அந்த இறந்து போனாங்கள்ல அவங்களோட உறவினர்களே நிறைய பேர் பாதுகாப்பு சரியில்லை, செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் சோசியல் மீடியாஸில் வைரல் ஆகிடுது. ஸோ இவங்க தான் பண்ணாங்க அப்படின்றத அவங்களே சொல்லிகிட்டு இருக்கும்போது எப்படி பார்த்தோன்னா அதை எடுத்து ஷேர் பண்ணி மக்களுக்கு தெரியப்படுத்துகிறவங்க எப்படி அவதூறு பரப்புவாங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு தெரியல. இதுதான் அவங்க சொல்கிறாங்க. சரி, அப்படியே அவதூறு பரப்புனதாக இருந்தாலும் கூட இப்போது விஜய் அவர்கள் மேலேயும் பார்த்தோன்னா பழி போடுறாங்க. விஜய் ஒரு கொலையாளி, ஒரு குற்றவாளி, அவரை அரெஸ்ட் பண்ணணும். இப்போ 40 பேரை பார்த்தோன்னா கொண்டுட்டு போயிட்டாரு, 41 பேர், அவர் தான் கொலைகார் அப்படின்னு இந்த மாதிரி அவதூறான விஷயங்களை பார்த்தோன்னா விஜய் மேலேயும் பரப்புகிறாங்களே, அதுக்கு இவங்களையும் சேர்த்துல நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும். கரூர் பற்றி பார்த்தோன்னா திமுகவுக்கு எதிராக யாரோ பேசுகிறாங்க அப்படின்னா அதுதான் அவதூறுன்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா இதுக்கு பேர் பழிவாங்கும் நோக்கம் தான் அப்படிங்கிறதுல தளபதி சொன்னதில் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. அவதூறு அப்படின்னா விஜய் மேலேயும் யாராவது திமுக நபர்கள் பார்த்தோன்னா அவதூறு பரப்பிட்டு தானே இருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தோன்னா அவதூறு தானே. அப்படின்னா அவங்களும் அரெஸ்ட் பண்ணணும்ல. ஸ்பாட்டில் மக்கள் சொல்கிற சில விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது வேணும்னே ஒரு கும்பல் உள்ளே வந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த கும்பல் யார் அப்படின்னு முடிஞ்சால் கண்டுபிடிங்க. திமுக அரசும் சரி, தமிழக அரசும் சரி, காவல்துறை, இவங்க எல்லாருமே பார்த்தோன்னா அது யாருன்னு கண்டுபிடிச்சி மக்களுக்கு தெரியப்படுத்துனீங்க அப்படின்னா எது அவதூறு, எது உண்மை,
யார் பண்ணது அப்படின்றது நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஆதாரங்களை வச்சு பேசிகிட்டு இருக்கிற சமூக வலைதளங்கள் இருக்கிற நபர்களெல்லாம் பார்த்தோன்னா வந்து அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு சொன்னால் இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இவங்கெல்லாம் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பேச்சுரிமை கூட கிடையாது அப்படின்னு அப்போ ஆளுங்கட்சியாக இருந்து அதிமுக எடப்பாடி அவர்களை பார்த்து பேசின பேச்சுக்களெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அப்போ பேச்சுரிமை இல்லையா அப்படின்னு கேட்ட இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதே பேச்சுரிமையை தடுக்கிறாங்க. இப்போ பிஜேபி பார்த்தோன்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சில சட்டங்களெல்லாம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு மாதிரி ஒரு லிஸ்ட் வெளியிட்டாங்க. அந்த லிஸ்ட்டில் பார்த்தோன்னா முக்கியமானது என்ன இருந்துச்சு அப்படின்னா சோசியல் மீடியாஸில் பாஜகவை பற்றி யாருமே பேசக்கூடாது, அப்படி பேசினா கைது தான் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் ஒன்று அதில் இருந்துச்சு. அதை நம்ம பார்க்கும்போதே பார்த்தோன்னா டென்ஷன் ஆச்சு. என்ன இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க, இப்படி ஒரு ரூல் கொண்டு வர்றாங்க அப்படின்னு. யூடியூப்லேயும் சரி, ட்விட்டர்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லையும் யாருமே பிஜேபி என்ன நடந்தாலும் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது என்ன மாதிரியான அர்த்தத்தில் வருது அப்படின்றது தெரியல. இதை வந்து எதிர்த்தவங்க தான் திமுக காரங்க. அப்போ இருக்கிற திமுகவில் இருக்கிற ஐடி விங்கு யூடியூபர்ஸ் எல்லாமே எதிர்த்து கேள்வி கேட்டாங்க. இப்படியெல்லாம் இப்படி பண்ணலாம், பேச்சுரிமைன்றது இருக்குது, கருத்து சுதந்திரம் இருக்குல்ல, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு மாதிரி அவங்களே நிறைய பேர் பேசினாங்க. இப்போ என்னன்னா இந்த மாதிரி யாருமே பேசக்கூடாது, உங்களுக்கு கருத்துரிமையும் கிடையாது, பேச்சுரிமையும் கிடையாது, கைது செய்யப்படுவீங்க அப்படின்னு மாதிரி சொல்லி பயமுறுத்திட்டு இருக்காங்க. இதுவும் பார்த்தோன்னா பாஜக மாதிரி ஃபாசிசம் தானே. தளபதி சொன்ன மாதிரி ஃபாசிசம் பாயாசம் அப்படின்னு தளபதி சொன்னதில் என்ன தப்பு இருக்க போகுது அப்படின்னு மாதிரி தான் நம்மளுக்கு இந்த இடத்துல தோணுது. ஸோ யார் பார்த்தோன்னா அவதூறு பரப்புகிறாங்களோ அது என்ன அவதூறுன்றதை முன் வச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாருமே ஸ்பாட்டில் வந்து மக்கள் சொல்கிற விஷயங்களை அங்கேருந்து பரவக்கூட வீடியோக்களை எடுத்து தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்களே தவிர யாருமே வீட்டில் உட்காந்துட்டு தங்களோட கற்பனைக்கு கதை எழுதுகிற மாதிரி பார்த்தோன்னா யாருமே எழுதி யாருமே சொல்லவே இல்லை. அங்கே ஸ்பாட்டில் நடக்கிற விஷயங்கள் தான் எல்லாரும் எடுத்து முன் வச்சுட்ருக்கோம். அப்படின்னு பார்த்தா ஸ்பாட்டில் வந்து அந்த மக்கள் கருத்து சொல்கிறாங்களா, அந்த மக்களை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் கைது பண்ணணும். அங்கே இருக்கிற வீடியோஸ் எல்லாம் வெளியாச்சலாம், அந்த வீடியோஸ் யார் ரிலீஸ் பண்ணாங்களோ அவங்க தான் கைது பண்ணணும். ஆனால் அவங்க உண்மை ஆதாரங்களை தான் வெளியிட்டிருக்காங்க, அவங்கள கைது பண்ணவும் முடியாது. அதை எடுத்து ஷேர் பண்ணுறவங்க கைது பண்ணுவாங்க அப்படின்னா இது அடக்குமுறை அப்படின்னு மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. அது திமுக பார்த்தோன்னா இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த 4.5 வருஷத்தில் இருந்துச்சு. ஏன்னா அவங்க என்ன பண்ணாலும் பேசணும்னு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி இவங்களே சப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது அதிமுகவில் இருந்து அது எப்போயோ அடக்கியிருப்பாங்க, தாவேக்கா கும்பலெல்லாம் இந்த மாதிரி பேசியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் திமுக பரவாயில்ல, பேசுகிற அளவுக்கு விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க அப்படின்னு இவங்களாக தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் பார்த்தோன்னா இந்த அளவுக்கு அடக்குமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்றது நினைக்கும் போது ஒரு விஷயம் வெளியே வந்துட்டுருக்கு, மக்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு தெரிஞ்சதை பார்த்தோன்னா இவங்க ஸ்டாப் பண்ணுறாங்க. இவங்க இந்த மாதிரியான ஒரு ரூல் போடல அப்படின்னா கூட இது யாருமே பெரிய அளவில் எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பார்த்தோன்னா அவதூறு பரப்புறவங்களை கைது பண்ணுவோம் அப்படின்னு இவங்க சொன்னதுனால தான் நிறைய பேருக்கு இப்போ சந்தேகமே. நிறைய விஷயங்கள் எடுத்து உண்மையான சம்பவங்கள் தானே வெளியே போட்டுட்ருக்காங்க மக்கள் சோசியல் மீடியாஸில். ஒவ்வொருத்தரும் போட்டிருக்காங்க, எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ண முடியும்? ஒவ்வொருத்தரோட கையிலுமே ஃபோன் இருக்குது, எல்லாருமே அங்கே வந்திருந்த தகவலை பார்த்தோம்னா ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எத்தனை பேரை கைது பண்ணுறது, எத்தனை பேரை தூக்கி உள்ளே போடுறது? பாதி தமிழ்நாட்டையே தூக்கி தான் உள்ளே போடணும்னு நினைக்கிறேன். அந்த லெவலில் ஆதாரங்களோடு எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க வந்து சடனாக இந்த மாதிரி பரப்புனீங்க அப்படின்னா நாங்கள் கைது பண்ணுவோம் அப்படின்னா அவங்க உண்மையான ஆதாரங்களை தானே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க ஏன் தடுக்கிறாங்க அப்படின்னா இவங்க தான் அந்த வேலையை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி மக்களுக்கு சந்தேகம் வர மாதிரி தானே இருக்குது. இது வந்து இவங்களே வாண்டடாக வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற மாதிரியான சில வேலைகளை பண்ணிகிட்டு இருக்காங்க. அது என்றதா தெரியல. தளபதி முதலே சொல்லியிருந்தார், என்ன வேணால் பண்ணுங்கள், ஆனால் என் தொண்டனை தொடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இதெல்லாம் மைண்டில் வச்சு தான் தளபதி இந்த பழி வாங்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா பேசியிருந்தார். இது புரியாத சில பேர் பார்த்தோன்னா வந்து அவர் காலையிலே வந்தார், விசிட் பண்ணார், பார்த்தாரு, அவர் போய் இப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் அது ஏன் அப்படின்றத பற்றி நிறைய பேர் கேள்வி கேட்குற மாதிரி தானே பார்த்தோன்னா இப்போ அவங்களும் வச்சுருக்காங்க அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல கேட்க தோணுது. கரூரில் தளபதிக்கு ஒதுக்கப்பட்ட இடம் இது, ஆனால் அவங்க கேட்ட இடம் இது இல்லை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். உதயநிதி அவர்கள் பார்த்தோன்னா ஒரு கரூரில் வந்து அந்த 50,000 பேர் கூட நிற்கிற அளவுக்கு ஒரு ரவுண்டானா நினைக்கிறேன், அந்த ரவுண்டானில் பார்த்தோன்னா வந்து நின்று பேசிகிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபுட்டேஜ் மூலமாக சோசியல் மீடியாஸ் மூலமாக அங்கே பயணம் செஞ்சவங்க மூலமாக சொல்லி நம்ம கேட்டுக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப அந்த இடத்த தான் தாவேக்காவும் கேட்டாங்க, அதிமுகவும் கேட்டிருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேருக்குமே அந்த இடத்த கொடுக்காம இந்த மாதிரி குறுகலான ஒரு சாலை கொடுத்தது யார் தப்பு அப்படின்னா இப்படி ஒரு கேள்வி முன் வச்சா அது அவதூறு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ உண்மையை பேசினாவே கைது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்தோன்னா மக்கள் மத்தியில் தெரிஞ்சு போனதுனால இந்த ஒரு அடக்குமுறையை போடுறாங்க அப்படின்றத ஒரு முக்கியமான கருத்தாக பார்க்கப்பட்டுட்டு வருது. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. பட் ஃபைனலி தளபதி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணது பார்த்தோன்னா பயங்கர ஹாப்பி தான். ஆனால் இன்னும் நிறைய விஷயங்களை பேசுவார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அவர் பார்த்தோன்னா சொல்ல வந்த விஷயத்தை பார்த்தோன்னா சொல்லிட்டு போயிட்டார். இதை கூட ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒரு தற்கொலை பேசிகிட்டு இருக்கு. ஸோ அந்தால பார்த்தா தான் எனக்கு செம சிரிப்பாக இருக்குது. அது இந்த முக்கியமான கட்சி சேர்ந்த ஒரு நபர் தான், அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்காங்க, அதை வந்து அவர் படிச்சுட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி. அவர் உள்ளிருந்து பேசுகிறது அப்பட்டமாக அப்படியே தெரியுது. இதுக்கெல்லாம் எதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி தள்ளணும்? இந்த அளவுக்கு தான் தற்கொலையாக இருக்காங்க இவங்க தான் பார்த்தோன்னா வந்து எந்த அவதூறுமே பரப்பாத தியாகிங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோவை பார்த்தோன்னா தளபதி வந்து எழுதி கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு நபர் சொன்னார்னு சொன்னாலும் திமுக சேர்ந்த ஒருத்தர் தான். இப்போ அவர் வந்து தளபதி மேலே ஒரு அவதூறு தான் சொல்லியிருக்காரு. அவதூறு பரப்புனவங்களுக்கு பார்த்து தூக்கி உள்ள வைங்கள, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அது எப்படி பார்த்தோன்னா தளபதி சொல்கிறது வந்து ஒருத்தர் எழுதி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஒரு சினிமா நடிகன் வந்து எழுதி கொடுத்ததை பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறதே ஒரு அவதூறு தானே. அப்போ இந்த அவதூறு பேசுன நபர் என்ன பண்ண போகிறீங்க?
இதுவும் அவதூறு தானே. தளபதி கொலைகாரன்னு சொன்னவங்களெல்லாம் பார்த்தோன்னா என்ன பண்ண போகிறீங்க? இதுவும் ஒரு அவதூறு தானே. இன்னமும் தளபதி வாண்டடாக அங்கேருந்து வந்து பார்த்தோன்னா அந்த 40 பேரை கொண்டுட்டு போகணும் அப்படின்னுக்காகவே கிளம்பி வந்த மாதிரியும் அவங்களெல்லாம் நிற்க வச்சு தளபதி தான் சாகடிச்ச மாதிரியும் பார்த்தோன்னா ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்களா, அதுவும் அவதூறு தானே. அப்போ இந்த பக்கம் அவதூறு பரப்புறவங்கள நீங்கள் கைது பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த திமுக சைட்லேருந்து தளபதி மேலேயும் தளபதி தொண்டர்களையும் திட்டிகிட்டு இருக்கிற பேசிகிட்டு இருக்கிற அவதூறு பரப்புற இந்த திமுகபிகள் மேலேயும் பார்த்தோன்னா நீங்கள் கைது நடவடிக்கையில் இருக்கணும் இல்லையா? அதை பண்ணுறதே இல்லையே. எடப்பாடி அவர்கள் கேட்டிருந்தார், என்ன அவதூறு நீங்கள் பார்த்துட்டீங்க? ஒருத்தர் அழுகு தெரியாமல் அழுது மாட்டிக்கிட்டாரு, உங்கள் கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் 2 பேர், அவங்க பேர் தான் அவதூறு, அந்த அவதூறை சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். நியாயமான ஒரு கேள்வி. அதுக்கப்புறமா ஆம்புலன்ஸை பார்த்தோன்னா தொடர்ந்து உள்ள விட்டுட்டே இருந்தாங்க அப்படின்னு கேட்குறதால ஒரு அவதூறு அப்படின்னு கேட்டிருந்தார். இதெல்லாம் உண்மையான விஷயம் தானே. அதை விட ஒரு பெண் பார்த்தோன்னா ஒரு சின்ன குழந்தை இழந்துட்டு அந்த பெண் சொல்கிறாங்க, நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், அவங்க பார்த்தோன்னா இந்த மாதிரி பல்ஸ் பிடிச்சி செக் பண்ணி பார்க்கவே இல்லை, பல்ஸ் பிடிச்சி நான் பார்க்குறேன் உயிர் நாடி துடிச்சிட்டு தான் இருக்குது, ஆனால் அவங்க பார்க்காம இல்லை இறந்துட்டாங்க அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறாங்க, சிபிஆரில் எதுவுமே பண்ணவே இல்லை அப்படின்னு ஒரு அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. அது எந்த விதத்தில் அவதூறாகும்? தன்னோட குழந்தையை பறி கொடுத்த ஒரு நபரே பார்த்தோன்னா ஓப்பனாக சொல்லிட்டு இருக்காங்க, இதெல்லாம் அவதூறு லிஸ்ட்டில் வருமா? ஆதாரத்தோடு முன் வைக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா அவதூறு கிடையாது. நம்ம சேனல்லையும் நம்மளும் பார்த்தோன்னா ஆதாரத்தோடு முன் வச்சிருக்கோம். நம்ம சேனல் மேலே பார்த்தோன்னா இந்த மாதிரி பண்ணுவாங்களான்றது தெரியல. ஏன்னா நம்ம சேனல் பெரிய லெவல் வியூஸ் எல்லாம் போகிறதில்ல. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. அப்படி நடந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சாதாரண ஒரு மனுஷன் தானே, எனக்கு பிடிச்சா தெரியல, அந்த மாதிரி பிடிச்சி பார்த்தேன். என் பையனுக்கு நாடி திருப்பி இருந்துச்சு, நான் காப்பாத்தி இருக்கலாம். தூக்கிட்டு அங்கிட்ட ஒரு என்னென்னமோ இன்ஜெக்ஷன் போறாங்க, கேட்டா எனக்கு தெரியும், நீங்க வந்து போன ஊத்து வரணும், வந்து போனா சுத்தி 10 பேர் நிக்கிறாங்க, என்ன பண்றாங்கன்னு தெரியல, எட்டி பார்க்க கூட முடியலனா. அப்படி ஊசி போட்டவங்க தான் நான் நேரம் ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டேன், பையனை பார்க்க கூட விடல. எல்லாருமே ஆதாரங்களோட தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர ஆதாரம் இல்லாமல் யாருமே பேசலை. ஆனால் இவங்களோட நோக்கம் எதுவாக இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு எதிராக யார் பேசினாலும் அவங்கள தூக்கி உள்ள வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த மாதிரி சில அடக்குமுறைகள் மூலமாக நம்மளுக்கு தெரியதான் செய்யுது. அதனால தான் தளபதி பார்த்தோன்னா என்ன வேணால் பண்ணிக்கங்க, என்னோட தொண்டனை தொடாதீங்க அப்படின்னு சொன்னார். ஃபைனலி பார்த்தோன்னா இதே வேகத்தோட அரசியலை பார்த்தோம்னா நம்ம இன்னுமே பயணிக்க போகிறோம், இன்னும் தைரியமாக பயணிக்க போகிறோம் அப்படின்னு மாதிரி தளபதி சொல்லியிருந்தார். இதோட பார்த்தோன்னா அரசியல் ஆட்டத்தை முடிச்சிருவார் தளபதி அப்படின்னு தான் நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. இல்லை, இன்னும் பார்த்தோன்னா வேகமாக தான் செயல்படுவோம் அப்படின்னு தளபதி இந்த இடத்துல அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்காமல் கமாக்குறி போட்டிருக்காரு. இன்னும் தொடர்ந்து நம்ம போயிட்டே தான் இருக்க போகிறோம். இனிமேல் பார்த்தோன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ நடந்தது விபத்தா இல்லை சதி செயலா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த கட்டம். அது விசாரணையில் தெரிய வரட்டும். இல்லை அப்படின்னா மக்கள் பார்வைக்கே விட்டுடலாம். இதை பார்க்குறாங்களே எது சதியா இல்லை விபத்தா அப்படிங்கிறது அந்த பார்க்குற மக்களுக்கும் தெரியும். அதே மாதிரி அதை எடுத்து பேசினா அங்கே அந்த கூட்டத்தில் இருந்த அந்த உயிரிழந்த உறவினர்கள் அவங்களுக்கும் தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்சாலே போதும் இது சதி செஞ்சதா இல்லை விபத்தா அப்படிங்கிறது அங்கே இருக்கிறவங்களுக்கே தெரியும். பொதுமக்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க, அவங்களுக்கே தெரியும். அவங்க பார்வையிலே விட்டுடலாம். இதை விசாரணை பண்ணுறது எல்லாத்தையும் 2வது கட்டம். ஆனால் மக்கள் மத்தியில் பார்த்தோன்னா இப்போ தெரிஞ்சிருச்சுல்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி. அதுவே பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு முக்கியமான ஒரு விஷயம் தான். சரி, அதனால் அவங்ககிட்டே நம்ம விட்டுடலாம். அதனால் தளபதி பார்த்தோன்னா இன்னும் தைரியமே களத்தில் இறங்க போகிறோம் அப்படின்னு தான் தளபதி சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ களம் நம்மளதாக தான் இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்களே தளபதிக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க அப்படிங்கும்போது களம் நம்ம கையில் தான் இருக்குது, எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா அவங்களே சொல்கிறாங்கல்ல யார் காரணம் அப்படின்னு. நம்ம சொன்னால் கூட உடனே பார்த்தோன்னா நம்ம மேலே எதுவும் வழக்கு போடுவாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இப்போது இந்த மாதிரி மக்கள் சப்போர்ட்டுங்கிறது தளபதிக்கு இப்போ கூட இருக்குது அப்படின்னு நினைக்கிறதே தளபதிக்கு ஒரு மிகப்பெரிய பலம் தான். அதனால் அவர் நல்லா களத்தில் இறங்கி ஆடலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ 2026 எலெக்ஷனில் பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்தோன்னா நம்மளோட தாவேகா தொண்டர்களுக்கும் சரி ஒரு சின்ன அட்வைஸ் தான். என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு பார்த்தோன்னா ரொம்ப ஹார்டாக பேசாதீங்க. தயவு செஞ்சு பார்த்தோன்னா இந்த கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது, என்ன சொல்கிறது, சில அவமரியாதையான விஷயங்களெல்லாம் பேசுகிறது தயவு செஞ்சு பண்ண வேண்டாம். இது நம்ம பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்மளும் பார்த்தோன்னா தளபதி நினச்சா என்ன வேணால் பேசலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஏன்னா அவருக்கு அந்தளவுக்கு மக்கள் பலம் இருக்குது. ஆனால் அவரே சைலண்ட்டாக தான் இருக்கார். அது மாதிரி பேசுகிறது மாண்பு கிடையாது. அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோன்னா தகாத வார்த்தைகளை ப்ளஸ் மரியாதை இல்லாமல் பேசுகிறத தவிர்க்கிறது நல்லது. அதை தான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்க வரும்போது வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ தளபதி பேசுகிற இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத அப்படியே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா பிட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வரப்போகுது.